இது காரோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேண்ணா. 1,65,000. ஆமாம் ஆமாம். 80 ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு டாடா நேனோ இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,65,000 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட கார் வந்து இப்போதைக்கு அவைலபிள். இப்படி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கியர் கார்ஸ்னால இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸு. லோன் கட்ட முடியாத வண்டி சீசிங் ஆகும். அந்த சீசிங் ஆகிற கார்ஸு ப்ளஸ் உங்களுக்கு சீசிங் ஆகிற கண்டிஷனில் இருக்கிற கார்ஸும் வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ காரோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கா இல்லையான்னு எல்லா காருக்கும் வந்து நான் உங்களுக்கு எல்லா விஷயம் நான் சொல்லிடுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த காரில் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைன்னா இல்லை. அப்போ ஸோ ஏதாச்சும் ஒரு காரில் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாமல் வரலாம். ஏன்னா சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பக்கத்துலேயே விடுறவங்க மெக்கானிக் அந்த மாதிரி விடுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குன்னா சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த காருக்கு ரெக்கார்டு இருக்குன்னா அந்த ரெக்கார்டு நான் காட்டுவேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் போலோ. ஓகேண்ணா. டீசல் போலோ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வாண்டட் லிஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ப்ளஸ் எல்லாருமே டீசல் கார் கேட்குறாங்க. இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கார் 2014 சிங்கிள் ஓனர், மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன். கார் டயர்ஸ் 4மே புதுசு. உள்ளே வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. இன்டீரியரில் பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 20 கண்டிப்பாக இந்த போலோ கிடைக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேட்சியாக ஸ்போர்ட்டியாக உங்களுக்கு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா ஸ்போர்ட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து காரோட கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,10,000 கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. டேரெக்டாக வாங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. ஓகேண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா. இப்போ நம்ம கார் ஷாப் வந்து கோயம்புத்தூர் எந்த லொக்கேஷன் இருக்குது? நம்ம என்னென்ன கார் நம்மள்ட்ட சேல்ஸில் இருக்குது? நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்டில் ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப். ஓகேண்ணா. இந்த ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கன்னியப்பன் கோனார் வீதின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த கட்டுக்குள்ளே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நம்ம ஷோரூம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இது. காரோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேண்ணா. 1,65,000. ஆமாம். 80 ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு டாடா நேனோ இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,65,000 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட கார் வந்து இப்போதைக்கு அவைலபிள். ஓகேண்ணா. சொல்லுங்கள். சரிண்ணா. இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ கார் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா வந்து சில இடத்துல கார் எடுக்கும் போது ஏதாவது இஷ்யூ இருக்கும், டேமேஜ் இருக்கும். ஸோ வாங்கிட்டு 2 மாதம் ஏதாவது இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி இல்லாமல் நம்மள்ட்ட எல்லாமே பக்காவாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த காரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008. ஓகேண்ணா. 2008க்கு வந்து சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டால் இந்த காருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. நான் இருக்குன்னு தான் சொல்லுவோம். டயர்ஸ் 4 புதுசாக 68,000 கிலோமீட்டர் 70,000 கிலோமீட்டர் கூட தான் ரன் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற கார்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு ஏதாச்சும் ஒரு காரில் இல்லைன்னா கூட நாங்கள் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறது. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அண்ட் சைடில் ஏதாச்சும் ஒரு வண்டிகள் வந்து இங்கே நிற்குங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் காரு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஸோ எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஸோ வேறு யார்கிட்ட நீங்கள் கஸ்டமர் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? எப்படின்னா அது இப்போ நம்ம இங்கே பண்ணக்கூடிய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கியர் கார்ஸ்னால இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸு. லோன் கட்ட முடியாத வண்டி சீசிங் ஆகும். அந்த சீசிங் ஆகிற கார்ஸு ப்ளஸ் உங்களுக்கு சீசிங் ஆகிற கண்டிஷனில் இருக்கிற கார்ஸும் வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ காரோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட என்னென்ன ஃபீட்பேக் இருக்கோ எல்லாமே வாங்கிடலாம். அதனால ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லேட்டஸ்ட் கார்ஸு அந்த மாதிரி கிடைக்கும். ப்ளஸ் வந்து காரோட உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதாவது 2008 கார் நம்மக்கிட்ட இருக்குது,
2024 வரைக்கும் நம்மக்கிட்ட கார்ஸ் அவைலபிள் தான். ஆனால் என்னன்னா காரில் ஹைலைட்ஸ் எந்த கார் எடுக்கிறதுனாலும் அந்த காரில் ஏதோ ஒரு ஹைலைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கார் வந்து நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஸோ வந்து அந்த பேங்க்கில் சீசிங் வெஹிக்கிள்ஸ்னால உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து பேங்க்கில் வந்து அவங்க ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறனால நாங்களும் வந்து பேமெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வரக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ப்ளஸ் உங்களுக்கு பார்க் அண்ட் சேலில் ஏதாவது ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட எடுத்த கிளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் அண்ட் சேலுக்கு விடுறாங்க. ஸோ அதனால் அந்த கார்ஸும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் தான். ஏதாவது பார்க் அண்ட் சேல் கார் இருந்துச்சுன்னா பார்க் அண்ட் சேல் கார்னே நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். அதேமாரி கார் இப்போ யாருக்காவது இப்போது சேல் பண்ணி கொடுக்கணுன்னா அவங்களுக்கு என்னவே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக, அதாவது எந்தெந்த கார் எவ்வளோ கமிஷன் டீட்டெயில்ஸ் எவ்வளோ சேல் ஆகுது எல்லாமே கஸ்டமர் வச்சு கஸ்டமரை பேசி நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா. இதுதான் நம்ம வந்து இங்கே டாப் கியர் கார்ஸ்குள்ளே பண்ணுற விஷயம். ஓகேண்ணா. இப்போ நம்ம கார் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாங்கண்ணா. வாங்க நம்ம கார்ஸ் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். வேறு இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனர். ஓகேண்ணா. சிங்கிள் ஓனர். இது ஒரு திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு வாங்க. பிஎக்ஸி ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் இது எல்லாமே இந்த காரில் வந்துடுது. மியூசிக் பிளேயர் எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஓகேண்ணா. கார் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% டயர் கண்டிஷன் இருக்கும். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,90,000 தான் நம்ம இந்த காருக்கு ப்ரைஸ் கேட்குறோம். ஸோ உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு 450 வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம இந்த கார் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஒயிட் கலர் தான். ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி பர்சனுக்கு, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் இதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்போ நம்ம அடுத்து என்ன மாடல் தான் பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ 800 LXi. இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கார். ஓகேண்ணா. TN73 ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2017 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 55,000 கிலோமீட்டருக்குள்ளே ரன் ஆகிருக்கு. உங்களுக்கு கார் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2017. ஸோ உங்களுக்கு பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங் தான் வரும். இது ஆப்ஷனல் கார்னால இந்த காரில் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வந்து இந்த காரில் வந்து அவைலபிள். கலர் ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு கேட்சியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,95,000 தான். ஸோ டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கார் பார்க்க போகிறோம்? நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ சிங் 2010 சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேண்ணா. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேல் பண்ண காரு. இது ஒரு பார்க் அண்ட் சேலுக்காக நம்ம கஸ்டமர் வந்து இது பார்க் அண்ட் சேலுக்காக இந்த கார் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. 2010 சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கார் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குது. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேண்ணா. காரில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் இது அத்தனையுமே இந்த காரில் வந்து அவைலபிள். ஓகேண்ணா. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 மட்டும்தான். ஓகே. நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு வாங்க. 1,85,000 இந்த கார் கிடைக்கிறது சாத்தியம் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்க. நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணிப்பாங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கார் நான் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா வேகனர். இது வந்து ஒரு டீபோர்ட் கார். இது ஓகேண்ணா. 2023 மாடல், 24 ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? 2023 மாடல், 24 ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். கிட்டத்தட்ட ஒரு 70 to 75,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது வண்டி. ஓகேண்ணா. கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. புது கார் வாங்கணும், அதாவது ஒரு புதுசாக வந்து கார் வந்து நம்ம டாக்ஸி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க புதுசு வாங்குறதுக்கு இந்த கார் தாராளமாக வாங்கலாம். ஓகேண்ணா. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ், அதாவது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,65,000 கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு ப்ரைஸ். ஓகேண்ணா. யாருமே பண்ணாத மாதிரி நம்ம வந்து இந்த காருக்கு நம்ம பண்ணி கொடுக்குற விஷயம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 கொடுத்துச்சுன்னா சிஎன்ஜி கிட்டு, கம்பெனி கிட்டு நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஓ, நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? நம்மளே வந்து இந்த காருக்கு வந்து சிஎன்ஜி கிட்டு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. 5,65,000 ப்ளஸ் சிஎன்ஜி கிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார் வந்து நீங்கள் இன்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் பாருங்க. ஓகேண்ணா. கார் வந்து டயர்ஸ் 4மே வந்து நியூ டயர் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கார் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
புது காரோட ஃபீல் அப்படியே கிடைக்கும். ஓகேண்ணா. இந்த காரில் அது போக ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இதெல்லாமே இந்த காரில் அவைலபிள் தான். ஓகேண்ணா. ஸோ இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது நம்ம டாப் கியர் கார்ஸில் நீங்கள் எந்த கார் எடுக்கிறதுனாலும் எந்த செலவும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. எல்லா காருமே இங்கே 10 வருஷம் ஓட்டுற மாதிரி கார் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் 1 lakh கார்லாம் கேட்குறாங்க. 1 lakhக்கு நல்லா ஒரு 5 இயர்ஸாவது ஓட்டுற மாதிரி இருந்தால் காரை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு கம்மியாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கார் நம்ம இங்கே எடுக்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர், 2012 சிங்கிள் ஓனர் கார். வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டோட்டலாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள். ஸோ உங்களுக்கு 1/1 சர்வீஸ், அதாவது இது வரைக்கும் சர்வீஸ் பண்ண சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வச்சுருக்கோம். டயர்ஸ் 4மே புது டயர் தான். 2012 65,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி ஒயிட் கலரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் கிலோமீட்டர் செக் பண்ணிவிட்டு வாங்க. வண்டியோட நம்பரும் நம்ம இருக்குது. ஸோ நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ண முடிஞ்சவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நம்ம ஷோரூமுக்கு வாங்க. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,30,000 நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த காரோட இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப புதுசாக ஒரு புது கார் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கார் ஃபீல் இருக்கும். நான் வீடியோவில் பேசுகிறேன், நீங்கள் கமெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் என்ன விஷயம்னா கார் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இது தெரியும். ஸோ டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ 800 LXi. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஓனர், 2016 மாடல். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68,000-70,000 கிலோமீட்டருக்குள்ளே ரன் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த கார் வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. டயர் கண்டிஷன் பாருங்கள். டயரோட கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா 2 டயர் வந்து நியூ டயர், 2 டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கண்டிஷன் இருக்குது. கார் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா வித் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் இது எல்லாமே இந்த காரில் அவைலபிள் தான். காரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஸோ உங்களுக்கு கேட்சியாக உங்களுக்கு ரெட்டு விரும்பக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இந்த கார் வந்து மேட்ச் ஆகும். ஓகேண்ணா. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக லெதர் சீட் போட்டு வச்சுருக்காங்க. காரு கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,80,000 கேட்குறோம். லோன் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே நம்ம ஷோரூமில் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நம்ம டீம் வந்து உங்களுக்கு லோன் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த கார் வேணும் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். மேல்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் டேரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் போலோ. ஓகேண்ணா. டீசல் போலோ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வாண்டட் லிஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ப்ளஸ் எல்லாருமே டீசல் கார் கேட்குறாங்க. இப்போ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா டீசல் கார் 2014 சிங்கிள் ஓனர், மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன். கார் டயர்ஸ் 4மே புதுசு. உள்ளே வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. இன்டீரியரில் பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 20 கண்டிப்பாக இந்த போலோ கிடைக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேட்சியாக ஸ்போர்ட்டியாக உங்களுக்கு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா ஸ்போர்ட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து காரோட ப்ரைஸ் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,10,000 கேட்குறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. டேரெக்டாக வாங்க. ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்டு ட்ரைபர் 7 சீட்டர் கார் வந்து நம்ம ஷோரூமில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு 7 சீட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேண்ணா. 2023 மாடல், 24 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ லேட்டஸ்ட் கார் தான். ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2024 சொல்லும்போது ஒரு 1 இயர்க்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் வந்து பார்த்தீங்கன்னா 8,75,000 சம்திங் வரும். நம்ம இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 ட்ரைபர் RXL. சரிங்களா? சிங்கிள் ஓனர், 48,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன், TN50 புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,30,000 இந்த காருக்கு நம்ம கேட்குறோம். ஸோ நீங்கள் புது காரோட ப்ரைஸும் இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த காருக்கு வந்து 6 லட்ச ரூபாவே நம்ம வந்து லோன் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேண்ணா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், மியூசிக் பிளேயர், ப்ளூடூத் சிஸ்டம் இது எல்லாமே இந்த காரில் வந்து அவைலபிள் தான். அது போக டியூவல் ஏர் பேக், ஏபிஎஸ் இதெல்லாமே இந்த காரில் இருக்குது. நீங்கள் இந்த கார் எடுத்து நீங்கள் வெளியில் வேறு எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கார் வந்து கிளாஸாக நீட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 7 சீட்டர் வேணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ வேற என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா 2010 ஆல்டோ எல்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் கார். 70,000 கிலோமீட்டர் பக்கம் ரன் ஆயிருக்கு. கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ். 2010 சிங்கிள் ஓனர் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ 70,000 பக்கம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ். நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு வாங்க. டயர்ஸ் 4மே புதுசு. இந்த காருக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,95,000 நம்ம கேட்குறோம் ப்ரைஸு. ஓகேண்ணா. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி செலேரியோ ZXi ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கார், TN43 ரெஜிஸ்ட்ரேஷன். ZXi ப்ளஸ்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனும் இந்த காரில் வந்துடுது. அலாய் வீல்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் லேம்ப். இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சிஸ்டம், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் உள்ள வந்துடுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் வருது. ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனு, ORVM எல்லாம் ஆட்டோ மிரர்ஸ் இது அத்தனையுமே இந்த காரில் வருதுங்க. அலாய் வீலும் உங்களுக்கு ஸ்போர்ட்டியாக நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த கார் புது கார் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா பக்கம் வருது. 2022 சிங்கிள் ஓனர் கார். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,30,000 தான் கேட்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ரைஸ்க்கு கார் கிடையாது. ஸோ உங்களுக்கு எதாவது மோர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணுன்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா 460 to 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கிடைக்கும். ஓகேண்ணா. ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா ஒரு SX ஃபுல் ஆப்ஷன் கார் தான். 2012 சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கு கார் வந்து ஒயிட் கலரு, ப்ரீமியமாக இருக்கும். கார் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஓகேண்ணா. இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும். காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக் சிஸ்டம். ஓகேண்ணா. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, டியூவல் ஏர் பேக்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டு, மியூசிக் பிளேயர், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அலாய் வீல்ஸ் இது அத்தனையுமே இந்த காரில் உங்களுக்கு எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஓகேண்ணா. காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 50% அபோவ் இருக்குது. காரை டேரெக்டாக டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,45,000 கேட்குறோம். இந்த காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேண்ணா. டோட்டலாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. லாஸ்ட் சர்வீஸ் கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு வாங்க. இல்லாட்டி சர்வீஸ் ரெக்கார்டு இங்கே வந்து கேளுங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. லோன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம டீமில் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இன்டீரியர் உங்களுக்கு சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். திருப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் கார் நம்ம காட்டுறோம். இப்போது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,30,000 பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் ட்ரைபர் பார்த்துருக்கீங்க. ஆமாண்ணா. ஸோ அதை விடையும் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க. ஸோ அது என்ன பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு என்ஜாய் கொண்டு வந்திருக்கோம். செவர்லெட் என்ஜாய் சிங்கிள் ஓனர், 2013 சிங்கிள் ஓனர் கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் நல்லா இருக்கும். 2013 சிங்கிள் ஓனர் ட்ரைபர், ஒரு 8 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு கார் இது. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் போட்டிருக்கு. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி இருக்குது இந்த காரில். ஸோ உங்களுக்கு ரூஃப் ஏசியோட ஃபெசிலிட்டி இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் வந்து புது டயரு, 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா 75% இருக்கும். கார் உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லாயிருக்கு. கார் எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. 2013 சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபேன்சி நம்பர் 41 நம்பரில் 41 சொல்லி ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்குது. ஓகேண்ணா. ஸோ இந்த காரை டைரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த காரோட ப்ரைஸ் நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,47,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி சிங்கிள் ஓனர் 2012 மாடல்.
ஓகேண்ணா. இது ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காரு. ப்ளஸ் இது வந்து ஒரு டீசல் இன்ஜின். சரிங்களா? கார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிளாக் கலருங்க. கார் 4 டயர் புதுசு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20க்கு மேலே கண்டிப்பாக மைலேஜ் வரும். ப்ளஸ் உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஸ்டேரிங் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், இது அத்தனையுமே ரியர் ஏசி, இது அத்தனையுமே இந்த காரில் வருது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்குது. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,25,000 தான் கேட்குறோம். ஓகேண்ணா. டீட்டெயில்ஸ் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செலேரியா தான். ஓகேண்ணா. 2015 சிங்கிள் ஓனர், ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கார் ஆட்டோமேட்டிக். இது நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் கார் இது. கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். கார் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கார் வந்து டயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% அபவ் இந்த டயர்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. காரு கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் தான். நீங்கள் சர்வீஸ் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கார் ஆப்ஷன் இருக்குது. ஏஎம்டி தான் இது. இந்த காருக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,95,000 நம்ம கேட்குறோம். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பார்க்க போகிறீங்க. 2010 செகண்ட் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு ஃபேன்சி நம்பர் கார் தான். ஓகேண்ணா. கார் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு. காரோட டயர்ஸ் பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள். ஃபுல் ஆப்ஷன் கார் தான். ஓகேண்ணா. கார் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது. இந்த கார் வந்து இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப கிளாஸாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஏர் பேக்ஸு, மியூசிக் பிளேயர், ரிவர்ஸ் சென்சார், ரிவர்ஸ் கேமரா, ஏபிஎஸ், இது அத்தனையுமே இந்த காரில் வருது. ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் வந்து எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஓகேண்ணா. இந்த காருக்கு 2 ஓனரு, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,20,000 மட்டும்தான். இந்த ஹோண்டா சிட்டி எஸ் ஆப்ஷனுக்கு நம்ம கேட்குறோம். ஓகேண்ணா. ஸோ டேரெக்டாக டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். கார் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும். ஓகேண்ணா. ப்ளஸ் இந்த வண்டியோட கிலோமீட்டர் கூட சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள். ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்க. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நேனோ. இது ஒரு செகண்ட் ஓனர் கார், திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன், TN42. ஓகேண்ணா. இந்த கார் வந்து உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 டயர் புதுசு. 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% அபவ் வரும். ஓகேண்ணா. கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79,000 கேட்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் வந்து 2011. ஸோ உங்களுக்கு ஏசி ஆப்ஷனோடு இருக்குது. ஓகேண்ணா. ஸோ நீங்கள் காரை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ரினால்ட் குவிட் RXL. இது ஒரு செகண்ட் ஓனர் கார். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக உங்களுக்கு ரெட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கார் இன்டீரியர் வந்து இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும், பாடி லைன் ப்ளஸ் உங்களுக்கு இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேண்ணா. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வராது. பட் பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஏசி எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஸோ இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா TN25 திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பர், ஒரு விஐபி நம்பர் தான் இது. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,65,000 மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதீங்க, டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம? இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனர். ஓகேண்ணா. சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு அழகான ப்ளூ கலர் காரு. ஓகேண்ணா. கார் வந்து பார்த்தீங்கன்னா VXI ஆப்ஷன் தான். VXIயில் ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கு வந்து ஏர் பேக்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து அவைலபிள். கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது. 2019 மாடல், 2020 ரெஜிஸ்ட்ரேஷன். கார் கிளாஸாக இருக்குது. 50,000 கிலோமீட்டர் பக்கம் ரன் ஆகிருக்கு. கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்க. கார் ரொம்ப கிளாஸாக இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆக்சிடென்ட்டு எதுவுமே கிடையாது. கார் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்டீரியர் சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
காரில் அது போக ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இருக்குது. காரை வந்து பாருங்கள். 5,55,000 ரூபாய்க்கு இந்த கார் வந்து நம்ம பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காரோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 புது டயர் தான். ஸோ நீங்கள் டயர் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் 50,000 கிலோமீட்டர் நீங்கள் வந்து தாராளமாக ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இந்த காரில் கிடையாது. ஃபுல்லாகவே எல்லா காருமே பார்த்தாச்சுண்ணா. ஸோ A to Z. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வந்து ஸோ பீப்புளுக்கு என்ன டவுட், நான் கார் வாங்கும் போது இது சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து கிளியராக இருக்குமா? ஸோ மேஜரான டவுட்டாக தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் அப்டேட் சொல்லுங்கண்ணா. அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கா இல்லையான்னு எல்லா காருக்கும் வந்து நான் உங்களுக்கு எல்லா விஷயம் நான் சொல்லிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த காரில் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு. சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைன்னா இல்லை. அப்போ ஸோ ஏதாச்சும் ஒரு காரில் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாமல் வரலாம். ஏன்னா சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பக்கத்திலே விடுறவங்க, மெக்கானிக் அந்த மாதிரி விடுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குன்னா சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த காருக்கு ரெக்கார்டு இருக்குன்னா அந்த ரெக்கார்டு நான் காட்டுவேன். ஓகேண்ணா. சரிங்களா? இல்லை உங்களுக்கு என் மேலே டவுட்டாக இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட டவுட்டாக இருக்குது நீங்கள் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த காரோட நம்பர் வந்து இங்கே ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே வர கஸ்டமர் எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு தான் வராங்க. எல்லாருமே வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம திருப்தியாக என்ன பண்ணமோ நாங்கள் கிளியராக எல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். சரி, ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த பேமெண்ட் மோட் எப்போனா இப்போ கார் வாங்கணும்? பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் போடுறதுனா லோன் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனா கிரெடிட் கார்டுக்கு பண்ணிக்கலாம். கேஷ்னா கேஷு. நீங்கள் என்ன மோட் வேணாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஸோ இப்போ அகைன் வந்து இப்போ நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் எந்த லொக்கேஷன் இருக்கு? கோயம்புத்தூரில் போத்தனூர் டு செட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில், அதாவது போத்தனூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் இறங்கினவங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப் வருது. அந்த ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கன்னியாபுரம் கோனார் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது, இல்லாட்டி ஐசிஐசிஐ பேங்க் சீசிங் யார்டு எங்கே இருக்குன்னு கேட்டுச்சுன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ஷோரூம். ஓகேண்ணா. இப்போ நம்ம ஆஃபீஸ் பார்த்தா டைமிங் எப்படின்னா இப்போ எப்போ நம்ம வந்து அவைலபிள் இருக்கும்? ஆஃபீஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 6:30 நம்ம ஆஃபீஸ் டைமிங். ஓகேண்ணா. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 4 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வர பர்சன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஒன்ஸ் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமில் வந்து அக்சசரிஸு, சீட் கவர்ஸு, ஃபுல் மேட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏதாவது வேணுன்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அது போக ப்ராடக்ட்ஸும் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ.